ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்மளும் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டீப்சீக். இந்த டீப்சீக் ஏஐ டூலை பற்றி இப்போ பார்த்தோம் அப்படின்னா உலகம் பூராவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஐ டூல் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற விஷயமாக மாறினுச்சு. உலகம் பூராகவும் அதிகமாக இந்த வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஆப் ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷனாக பார்த்தா கூட இந்த டீப்சீக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம், ChatGPTக்கு போட்டியாக வந்த இந்த டீப்சீக் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, ஸ்ரீலங்காவில் நம்ம இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கிடைக்கும், உண்மைக்குமே இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபோனில் யூஸ் பண்ணி பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏஐ அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இப்போ உலகத்தில் பல விஷயங்களை ரொம்பவுமே குறைவான செலவில் மனிதர்களே இல்லாமல் கூட பண்ணுற அளவுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம இப்போ உலகத்தில் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஏஐ டூல்ஸ் வந்து இந்த அளவு தூரம் மிகப்பெரிய விஷயமா பேசப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ChatGPT தான். 2022 ChatGPT அறிமுகமாகும் போது நிறைய பேர் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏஐ டூல்ஸ் வந்து பிற்காலத்தில் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான். அது பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரியே இந்த ChatGPTக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். போட்டிகள் அதிகரிச்சிச்சு. அது கூட மனிதர்களுடைய தேவைகளை விட அந்த ஏஐ டூல்ஸை வச்சு உங்களுக்கு அதிகமான விஷயங்களை வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் வந்து உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான டூல் தான் நம்ம ChatGPT. இவ்வளோ நாளாக நீங்கள் ChatGPT யாராவது யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணியே இல்லைன்னாலும் நான் யூஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ChatGPT பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்ஏல இருந்தால் அறிமுகமானுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஐ டூல் மெயின் பேஸ் பண்ணியிருக்கிறது வந்து யூஎஸ்ஏ தான். இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஏஐ ப்ளஸ் அதுக்கு பிறகு மைக்ரோசாஃப்டோட தான் நம்மளுக்கு வந்து இந்த ChatGPT இப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனி தான் இப்போ ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டூலை உருவாக்குறதுக்கு போன செலவோட இப்போ இந்த உருவாகி இருக்க சைனா மூலமாக உருவாகி இருக்க இந்த டீப்சீக் அப்படிங்கிற இந்த ஏஐ டூலை உருவாக்குறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவுமே குறைவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சாதாரணமாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற பொருளோட சைனாலேருந்து வர பொருட்கள் விலை குறைவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கன்செப்டை வந்து பண்ணியிருக்காங்க. பட் எல்லா ஃபீச்சர்ஸுமே அதே மாதிரி இருக்குது. பட் விலை வந்து குறைவா. இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறதா இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ChatGPT அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏஐ டூல். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம கேட்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை கேட்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கூகுளில் போய் ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான வெப்சைட் தான் பார்க்க கிடைக்கும். அதில் இருக்க டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி நம்மளுக்கு போயிட்டு ஒவ்வொரு சைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதே ChatGPT கிட்ட கேட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ChatGPT வந்து கொடுக்கும். ஸோ இந்த ChatGPT அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏஐ டூலாக நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து பெய்ட் வெர்ஷனாக மாறிச்சு. இந்த பெய்ட் வெர்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா $20 ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அதையும் விட உங்களுக்கு அதிகமாக ChatGPT யூஸ் பண்ணணும் அப்படின்னா $200 உங்களுக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ChatGPT 4o அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த GPT-4 அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு பார்க்க கிடைக்குது. இதன் மூலமாக நிறைய விதமான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான சான்ஸ் இருந்தாலும் இது வந்து பெய்ட் வெர்ஷனாக தான் நம்மளுக்கு பார்க்க கிடைக்குது. பட் டீப்சீக் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பெய்ட் வெர்ஷன் ஒன்றும் இல்லை. இது பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீயாக நம்மளுக்கு இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணலாம். அந்த நம்மளுக்கு பெய்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கூட இதில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் டீப்சீக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் இருக்கிற இந்த போரில் பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே பின்னாடி வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ டூலை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதிகமான ஜிபியூஸ் வந்து தேவைப்படும். அதுதான் இந்த ChatGPT உருவாக்க கிட்டத்தட்ட 100 மில்லியன் வந்து போயிருக்கும். இதே பார்த்தோம் அப்படின்னா இந்த டீப்சீக்கை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மில்லியன்ல வந்து இதை உருவாக்கி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான்
யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயமாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஜிபியூஸை நம்மளுக்கு அமெரிக்காவில் இருக்கிற இந்த NVIDIA கம்பெனி தான் இதை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஹை எண்டில் இருக்க ஜிபியூஸ் பார்த்தோம் அப்படின்னா சைனாக்கு வந்து போகாது. ஸோ அதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட, இந்த மாதிரி ஜிபியூஸ் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலுமே அதை விட அவங்க ரொம்பவுமே லோவாக இருக்க ஜிபியூஸை யூஸ் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டீப்சீக் அப்படிங்கிற இந்த டூலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டீப்சீக் அறிமுகமானோடனே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, USA ஸ்டாக் மார்க்கெட்டில் NVIDIAவோட மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அளவு தூரம் இந்த AI டூல் வந்து பவர்ஃபுல்லான மாறினதுக்கு பிறகு தான் இது வந்து பேசப்படுற ஒரு பொருளாக, அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சதுக்கு பிறகு தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக கூட மாறினுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு AI டூல்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் தான். பட் ChatGPT அப்படிங்கிறது பெய்ட் வெர்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டீப்சீக் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் ஃப்ரீயாக வந்து பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்கள் டீப்சீக்கை வந்து உங்களுடைய ஃபோனுக்கோ இல்லைன்னா உங்களுடைய பிசிலேயே யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து போகும். ஏன்னா அதிகமான யூசர்ஸ் வந்து கண்டினியூஸ்லி ஜாயின் ஆகிட்டு இருக்கனால கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு டைம் வந்து போகும். ஸோ அப்படி ஸ்டேபிள் ஆகிருச்சு அப்படின்னா ChatGPT மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த டீப்சீக்கும் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு டூல்ஸுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் தான். ஸோ இதனால பார்த்தோம் அப்படியே இதை வந்து உங்களுடைய ஃபோன்லேயோ பிசிலேயோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டீப்சீக் வந்து நம்மளுடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதா. பட் உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ChatGPTயும் நம்மளுடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீப்சீக் மூலமாகவும் நம்மளுடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ டேட்டாஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸையோ இல்லாட்டி வீடியோஸை தான் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பிள்ளைய நினச்சிடக்கூடாது. நம்ம ஃபோனில் நம்ம சர்ச் பண்ணுற விஷயங்கள் அண்ட் அது கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்களை தான் அவங்க டேட்டாஸாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் சில சைட்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். அந்த சைட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி AI டூல்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு AI டூல்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்டர்ஃபேஸ் வைஸாக பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டோட அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பக்கத்தில் வச்சு ரெண்டுலையுமே ஒரே கேள்வியை கேட்டு பார்க்கலாம். எந்த AI டூல் வந்து சரியாக அதிகமான பதிலை வந்து சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ChatGPTயில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். டீப்சீக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுடைய அந்த ஃப்ரீ வெர்ஷனை ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணி எப்படி அந்த ஆன்சர்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரே கொஸ்டினை ரெண்டு அப்ளையும் கேட்டு பார்க்கலாம். எப்படி இதுக்கான பதில் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே மாதிரி கொஸ்டினை ரெண்டு AI டூல்லையும் வந்து காப்பி பண்ணியிருக்கோம். இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா டீப்சீக் வந்து பார்க்கலாம். அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ChatGPT வந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து அந்த கொஸ்டினை வந்து நம்ம ரெண்டுலையுமே கேட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வந்து வருது அப்படின்னு. ரெண்டோட இன்டர்ஃபேஸும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க இருக்காது. ஸோ அதனால இப்போ அந்த ஒரே கொஸ்டினை வந்து நம்ம ரெண்டுலையும் கேட்டு பார்க்கலாம். ஸோ ரெண்டு AI டூலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல ChatGPT பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நம்ம டீப்சீக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை தான் டைப் பண்ணோம். பட் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டீப்சீக்கில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதியிருக்காங்க. இதே ChatGPTயில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கீழே ரைட் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு AI டூலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான AI டூல்ஸ் தான். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் ChatGPT கொஞ்சம் பெய்ட் வெர்ஷனில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. டீப்சீக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்பவுமே ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ChatGPT மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா டீப்சீக்லேயும் நம்மளுக்கு இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த DeepThink R1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வந்து வேணும் அப்லோட் பண்ணலாம். இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக நம்மளுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ChatGPTயும் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருப்போம். இதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஐக்கன்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ விருப்பமான ஐக்கன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேமரா கேப்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ChatGPTயில் யூஸ் பண்ணலாம். அதே எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து டீப்சீக்லையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டூலுமே யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலையுமே இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த AI டூல் டீப்சீக்கை பற்றி, இந்த AI டூலை பற்றி ஒரு அறிமுகம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.